சார் 2025 சனி பெயர்ச்சி எப்போ ஆரம்பிக்குது? மார்ச் 29th 29/3/2025 இது நாள் வரை கும்பராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த சனி பகவான் இப்பொழுது மீனராசிக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். அதாவது சொந்த வீட்டில் இருந்தார் இது நாள் வரைக்கும், இப்பொழுது குருவின் வீட்டுக்கு பயணிக்க இருக்கிறார். ஜோதிட ரீதியாக கர்மகாரகன், அதாவது மேஷம் காலபுருஷ ராசிக்கு முதல் ராசி. எல்லா இடங்களிலும் ஒரு முக்கியமான ஆதிக்கத்தை செலுத்துபவர் இவர் தான். இப்போ வாஸ்து சாஸ்திரத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த சனி மூளையைத்தான் ஈசான்ய மூளை என்று சொல்றோம். இந்த 8ங்கிற நம்பரை நீங்கள் நல்லா இமேஜின் பண்ணி பாருங்க. ஒரு எலக்ட்ரானிக் கால்குலேட்டராக இருக்கலாம், இல்லை எனி டிஜிட்டல் டிஸ்பிளேவாக இருக்கலாம். அது ஆஃப்ல இருக்கும்போது நம்பர் 8 டிஸ்பிளே இருக்கும். அனைத்து எண்களையும் அனைத்து எழுத்துக்களின் வல்லமையையும் தன்னுள் முழுவதுமாக அடக்கியிருப்பது தான் இந்த சனி பகவான். ரொம்பவும் ராஜயோகத்துக்காக காத்திருந்து அதனை பூரணமாக அனுபவிக்க போற ராசிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ரிஷபம், கடகம். ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் வழங்கும் பிரதீப் நடிக்கும் டிராகன் திரைப்படம் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. குமுதம் பக்தி நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ 2025 சனி பயிற்சி பலன்கள் தான் பார்க்க போகிறோம். அதை பற்றி பகிர்ந்துக்கிறதுக்காக நம்ம கூட ஆஸ்ட்ரோ நியூமராலஜிஸ்ட் வேல்சங்கர் சார் இருக்காங்க. வணக்கம் சார். குமுதம் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சார். 2025 சனி பயிற்சி எப்போ ஆரம்பிக்குது? மார்ச் 29th 29/3/2025 இது நாள் வரை கும்பராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த சனி பகவான் இப்பொழுது மீனராசிக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். அதாவது சொந்த வீட்டில் இருந்தார் இது நாள் வரைக்கும், இப்பொழுது குருவின் வீட்டுக்கு பயணிக்க இருக்கிறார். கிட்டத்தட்ட 2.5 வருடம் ஒரு வீட்டில் தங்கக்கூடிய இந்த குரு பகவான் இனி மீனராசியில் அமர்ந்து ஒவ்வொரு ராசிக்கும் நிறைய ப்ளஸ் மைனஸ் போன்ற விஷயங்களை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார். ஜோதிட ரீதியாக கர்மகாரகன், அதாவது மேஷம் காலபுருஷ ராசிக்கு முதல் ராசி. அதிலிருந்து 10ஆம் வீட்டுக்கு அதிபதியாக வருவதனாலும் 11ஆம் வீட்டுக்கு அதிபதியாக வருவதாலும் லாபஸ்தானத்துக்கும் அவர்தான் அதிபதியாக வருவார், பாதகஸ்தானத்துக்கும் அவர்தான் அதிபதியாக வருவார். பிராப்த கர்மத்துக்கு அதிபதி அப்படின்னு தான் இந்த சனி பகவானை சொல்லப்படுவது உண்டு. அன்பார்ஷியல் ஜட்ஜ், பாரபட்சமின்றி தண்டனையை வழங்கும் நீதிபதி. இப்போ ஜனனி இந்த சனி பகவானை பற்றி பேசுகிறார் அப்படிங்கிறதுக்காக அவர் பார்ஷியலாக உங்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்லாம் பண்ண மாட்டார். உங்களுடைய கர்மா என்ன, அதில் நன்றாக இருந்தால் அதற்குண்டான பரிசுகள் வரும். கர்மான்னு நான் சொல்கிறது செயல். அந்த கர்மாவில் நெகட்டிவ் இருந்தால் அதற்குண்டான தண்டனைகளையும் வரும். அதை தான் அன்பார்ஷியல் ஜட்ஜ், பிராப்த கர்மத்துக்கு அதிபதி. நிறைய ராசிகளுக்கு நல்ல பலன்களையும் கொடுப்பார், சில நேரத்தில் சில சோதனைகளையும் கொடுப்பார். அதாவது அந்த சோதனைகள்ங்கிறது சனி பகவான் நம்மை தண்டிப்பதாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது, நம்மை திருத்திக் கொள்வதற்கு நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாகத்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நவக்கிரகங்களில் ஈஸ்வர பட்டம் பெற்ற ஒரே கிரகம் இந்த சனி பகவான். எல்லா இடங்களிலும் ஒரு முக்கியமான ஆதிக்கத்தை செலுத்துபவர் இவர் தான். இப்போ வாஸ்து சாஸ்திரத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த சனி மூளையைத்தான் ஈசான்ய மூளை என்று சொல்லப்படுவது உண்டு. இந்த ஈசான்ய மூளையில் ஏற்படக்கூடிய அந்த மாறுதல்கள், அந்த மாற்றங்கள் அந்த வீட்டின் பொருளாதார நிலையை எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படிங்கிறது வாஸ்து நிபுணர்கள்ட்ட போய் கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. கைரேகை ஜோதிடத்தில் நடுவிரலை நோக்கி ஓடக்கூடிய இந்த ரேகையைத்தான் சனி ரேகை என்று அழைக்கப்படுவது உண்டு. ஆங்கிலத்தில் இதனைத்தான் லைன் ஆஃப் டெஸ்டினி என்று அழைக்கப்படுவது உண்டு. ஸோ இந்த ரேகையில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை வைத்துத்தான் அவரது வாழ்வில் முக்கியமான மாற்றங்களை கணிதங்கள் செய்வார்கள். மகரம், கும்பம் இந்த 2 வீட்டினுடைய அமைப்பையும் ஒன்றா வச்சு பார்த்தா நம்பர் 8 அப்படிங்கிறது வரும். இந்த 8ங்கிற நம்பரை நீங்கள் நல்லா இமேஜின் பண்ணி பாருங்கள். ஒரு எலக்ட்ரானிக் கால்குலேட்டராக இருக்கலாம், இல்லை எனி டிஜிட்டல் டிஸ்பிளேவாக இருக்கலாம். அது ஆஃப்ல இருக்கும்போது நம்பர் 8 டிஸ்பிளே இருக்கும். கவனிச்சிருக்கிறீங்களா? இப்போது ஏங்கிற ஒரு ஆல்ஃபபெட்டாக இருந்தாலும், பிங்கிற ஒரு ஆல்ஃபபெட்டாக இருந்தாலும், 0ங்கிற ஒரு நம்பராக இருந்தாலும், 9ங்கிற நம்பராக இருந்தாலும் அந்த டிஸ்பிளேக்குள் அடங்கும். கவனிச்சிருக்கிறீங்களா? நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? அனைத்து எண்களையும் அனைத்து
எழுத்துக்களின் வல்லமையையும் தன்னுள் முழுவதுமாக அடக்கியிருப்பது தான் இந்த சனி பகவான். ஒரு இன்றியமையாத உழைப்பின் சக்தி, உழைப்பின் சிகரம், அதாவது கர்ம யோகி, கர்மம்ன செயல், உழைப்பு, அந்த கடினமான உழைப்பை வெளிப்படுத்துவதற்கு முக்கியமான கிரகம் இந்த சனி பகவான். வருடாந்திர பலன்கள் ஜோதிடத்தில் ராகு, கேது, குரு, சனி இந்த 3 கிரகங்களுடைய நகர்வை வைத்துத்தான் வருடாந்திர கிரகங்களை பலன்கள் என்பது கணிக்கப்படுவது. வருடாந்திர பலன்கள் கணிக்கப்படுவதற்கு குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, இது 3க்குமே நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இப்போ மீனத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்வது என்பது பூரணமாக ஒரு சுற்று முடிகிறது. காலபுருஷம் என்பது மேஷத்தில் ஆரம்பித்து மீனத்தில் பூரணமாக ஒரு சைக்கிள் முடிகிறது. ஸோ இந்த கணக்கு வழக்கை முடிப்பதற்கு சனி பகவான் தயாராக இருக்கிறார். இதுக்கப்புறம் மேஷத்தில் அவர் நியூ ஸ்டார்ட், புதிதாக ஆரம்பிக்க இருக்கிறார். இந்த 2.5 வருடம் என்பது பல பேர் ஆவலுடன் காத்து கொண்டிருக்கிறார்கள். யார் யாருக்கு என்னென்ன கிடைக்க போகிறது அப்படிங்கிறத நம்மளுடைய காணொளியில் பார்ப்போம். ஓகே சார். ஸோ இப்போது 2025 இந்த சனி பயிற்சியில் ராஜயோகம் பெறக்கூடிய ராசிகள் என்னென்ன? ரொம்பவும் ராஜயோகத்துக்காக காத்திருந்து அதனை பூரணமாக அனுபவிக்க போகிற ராசிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ரிஷபம், கடகம், துலாம், மகரம், கும்பம், இந்த 5 ராசிகளுமே ரொம்பவும் ஆவலுடன் இந்த சனி பயிற்சிக்காக காத்திருக்கிறார்கள். பூரணமான ராஜயோகம் இந்த ராசிகளுக்கு தயாராக இருக்கிறது. சூப்பருங்க. அதே மாதிரி எந்தெந்த ராசிகள் ஜாக்கிரதையாக இருக்கணும்? ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ராசின்னு எடுத்துக்கிட்டோம்னா மீனம், தனுர் ராசி, சிம்ம ராசி, மேஷ ராசி, இந்த 4 ராசிகளுமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அவங்களுக்கு என்னென்ன எளிய பரிகாரங்கள் அப்படிங்கிறத நம்மளுடைய காணொளியில் பார்ப்போம். ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் வழங்கும் பிரதீப் நடிக்கும் டிராகன் திரைப்படம் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது.